அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நேரம் நல்ல நேரம் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இதுவரை எங்களது சேனலுக்கு ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பதிவில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் முறையான பொருத்தமுள்ள நட்சத்திரங்களை ஒவ்வொரு மணமகளுக்கும் மணமகனுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றின பதிவை தான் இதில் விரிவாக நம்ம பார்க்க இருக்கோம். கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. என்னடா பாட்டோட ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இந்த பாட்டுல இருக்கக்கூடிய விஷயம்தான் நம்மளோட வாழ்வியலா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அமையக்கூடிய வாழ்க்கை துணை நம்ம எதிர்பார்த்தது போல சிலருக்கு அமையுது, எதிர்பார்க்காதது போல பலருக்கு அமையுது. இதெல்லாம் எங்க போய் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிடத்துல விதி மதி கதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு இது விதிக்கப்பட்டது அப்படின்றது ஒண்ணு இருக்கும். நம்ம மதியால, அதாவது அறிவால மாற்றிக்கொண்டு அதன் மூலமா வாழணும்ட்டு ஒரு முறை இருக்கு. இது எல்லாம் இல்லாம இப்படித்தான் உனக்கு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கு அப்படின்றது மாதிரி கதி, இதுதான் கதி அப்படின்றது மாதிரி சொல்லப்பட்ட விஷயங்களும் இந்த ஜோதிடத்துல அடங்கி இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல தனது வாழ்க்கை துணையை வச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட கர்மா விதி, நம்மளோட இந்த பிறப்புல நமக்கான கதி என்ன அப்படின்றதுக்கு தகுந்தது மாதிரி சில நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய வரன்களை நம்ம பிள்ளைங்களுக்கோ பேர பிள்ளைங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ பாத்தீங்கன்னா அந்த திருமண வயது வரும் பொழுது நம்ம செலக்ட் பண்ணி செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்மளோட சேனல்ல அந்த திருமண பொருத்தத்தை பத்தி தெளிவா நம்ம பேசியிருக்கோம். அதுல என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அதை நிவர்த்தி பண்ணி இப்ப எங்களோட அனுபவத்துல நான் நிறைய பேருக்கு பொருத்தம் பார்த்து கொடுத்த வகையில என்னோட அனுபவங்களுக்கு தகுந்தது மாதிரி சக்சஸ் ஆன அந்த சில பொருத்தங்களை மட்டும் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வரிசையா நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆசைப்பட்ட ஒரு வரன் நமக்கு வாய்க்கப்பட்ட அந்த நட்சத்திர கூட்டணியில இல்லை அப்படிங்கும் பொழுது சிலருக்கு ஏமாற்றமா இருக்கு, சிலருக்கு நல்லாவே அமைஞ்சிருது. சில பேர் கல்யாணத்துக்கு பின்னாடி செட்டில் ஆயிடுறாங்க, சில பேர் கொஞ்சம் கஷ்டப்படுறது மாதிரி இருக்கு. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய கர்மா, நம்ம முன்னோர் வழி கர்மா, இது எல்லாம் சேர்ந்துதான் நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை அமைக்குது. அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த திருமண பொருத்தம் பார்க்கறதுல முக்கியமா சூரியன் எந்த சாரத்துல இருக்காரு, சந்திரன் எந்த சாரத்துல இருக்காரோ அந்த நட்சத்திரத்தை தான் நம்ம நட்சத்திரமா எடுத்து அதுக்கு தான் நம்ம பொருத்தம் எல்லாம் பார்க்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல லக்னம்னு ஒண்ணு இருக்கும். அந்த லக்னத்தோட அதிபதி எந்த நட்சத்திரத்தோட சாரத்துல எந்த பாவகத்துல இருக்காரு அப்படின்றத பொறுத்தும் நம்ம பொருத்தங்கள் பார்த்து செய்யும் பொழுது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை துணையும் சிறப்பா அமையும், வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா சிறப்பா அமையும். ஏன்னா இப்ப பொதுவா பொருத்தங்கள் பார்க்கும் பொழுது இங்க மிக முக்கியமா மணப்பெண்ணை மட்டும்தான் மையப்படுத்தி
திருமண பொருத்தம் பார்க்கப்படுது. நீங்க ஒரு ஜோதிடர்கிட்டயே பொருத்தம் பார்க்க போனீங்கன்னா முதல்ல வந்து பெண்ணோட நட்சத்திரத்தை எழுதுவாங்க. அதுக்கப்புறம் தான் மணமகனோட நட்சத்திரத்தை எழுதுவாங்க. ஏன்னா அந்த பெண்ணுக்கு தான் வந்து திருமணம் அப்படின்றதுல முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு. அப்போ அந்த பெண்ணோட லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்துல இருக்கு, அந்த பொண்ணோட ராசி எந்த நட்சத்திரத்துல அமைஞ்சிருக்கோ அதோட புள்ளி, அடுத்து லக்ன அதிபதி இருக்கக்கூடிய புள்ளி, இந்த மூன்றுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நட்சத்திரம் நம்மளுக்கு வந்து கலந்து இருக்கும். அந்த நட்சத்திரம் தான் நம்மளோட வாழ்க்கையில இந்த பிறவியில நமக்கு வந்து விதிச்சிருக்கக்கூடிய வாழ்க்கை துணை. இப்ப அதை வச்சுதான் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம வந்து பொருந்தக்கூடிய நட்சத்திரங்களை இந்த பதிவுல மணமகளுக்கு தனியா மணமகனுக்கு தனியா நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து முதல் நட்சத்திரம் அசுபதி. அப்ப இந்த அசுபதியில வந்து பெண்ணும் பிறந்திருப்பாங்க, ஆணும் பிறந்திருப்பாங்க. அப்படிங்கும் பொழுது பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் எவை எவை, பையனுக்கு வந்து பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் எவை எவை அப்படின்ட்டு ஒவ்வொரு நட்சத்திரமா நம்ம 27 நட்சத்திரத்துக்கும் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். குறிப்பிட்ட நட்சத்திரங்களை நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பதிவிட இருக்கிறோம். 27 நட்சத்திரங்களுக்கும் நம்ம வந்து உரிய நட்சத்திர பொருத்தங்களை நம்ம பார்க்க போறோம். நிச்சயமா ஒரு விஷயத்த மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி திருமணம் ஆனவங்களும் சரி, இனி வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆக போறவங்களுக்கும் சரி, நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய பொருத்தங்கள் சந்திரன் இருக்கக்கூடிய புள்ளியிலையோ அல்லது சூரியன் இருக்கக்கூடிய அந்த சார்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலேயோ அல்லது லக்னாதிபதி சார்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலேயோ நான் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் வந்து 100க்கு 100% வந்து கண்டிப்பா பொருந்தி இருக்கும். அதுல எந்த மாற்றமுமே இல்லை, சந்தேகமே வேண்டாம். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்க உங்களோட வாழ்க்கை துணையோட ஜாதகத்துல நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன நட்சத்திரங்கள் நிச்சயம் அதுல சம்பந்தம் இருக்கும். அந்த அடிப்படையில தான் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நீங்க பொதுவா வந்து ஒரு நல்ல ஜோதிடர், உங்களோட குடும்ப ஜோதிடர்கிட்ட பொருத்தம் பார்த்துட்டு இப்ப நான் சொன்ன நட்சத்திரங்களையும் வந்து மனசுல வச்சு அதையும் வந்து பொருந்துதான்னு பார்த்துட்டு நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களோட வாழ்க்கை துணை நல்ல சிறப்பான வாழ்க்கை துணையா அமையும். இதுல நான் வந்து ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலையும் அவங்களுக்கு தனித்தனியா தோஷங்கள் இருக்கலாம். அதை பத்தி நம்ம இன்னொரு பதிவுல நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தகுந்த பொருத்தமான நட்சத்திரங்களை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். மற்றபடி தோஷங்கள் இருக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட, நீங்க பார்க்கிற ஜோதிடர்கிட்ட நீங்க கலந்து ஆலோசனை பண்ணிக்கலாம். இந்த இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம தெளிவா நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவா பார்க்கும் பொழுது சில நட்சத்திரங்கள் பொருத்தங்கள் வரலாம். ஆனால் உங்களுக்கு அமைய போறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள்ல கன்ஃபார்மா வந்து அமையும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க. நிச்சயம் இப்ப நாங்க செலக்ட் பண்ணக்கூடிய நான் இப்ப சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள்ல நீங்க பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யுங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமா பார்க்க போறோம். அடுத்து செவ்வாயோட நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்துக்கு என்னென்ன வரன்கள் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அமையும் அப்படின்ட்டு பார்க்கலாம். முதல்ல சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த பெண்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் வரன்களா அமையும் அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது கிருத்திகை, ரோஹிணி, பூசம், ஆயில்யம், பூரம், பூரட்டாதி, ரேவதி, உத்திரம், அனுசம், மூலம், பூராடம், இந்த நட்சத்திரங்கள் தான் உங்களுக்கு வரனா அமையும். அதே போல சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த ஆண்களுக்கு அமையக்கூடிய வரன்கள் எந்தெந்த நட்சத்திரங்கள்ல வரும் அப்படின்ட்டு பார்க்கும்போது விசாகம், பூராடம், ரோஹிணி, பூரம்,
அனுஷம், பூரட்டாதி, ஆயில்யம், மூலம், சதயம், ரேவதி. இந்த நட்சத்திரங்கள் தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையா கண்டிப்பா அமைவாங்க. மேற்கண்ட நட்சத்திரங்கள் உங்களுக்கு பிறந்த உங்களோட எதிர்கால துணைவர்களோட ஜாதகத்துல வந்து பிறந்த நட்சத்திரமாக அவங்க ஜாதகத்துல வந்து லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரமாகவும் அல்லது சூரியன் நின்ற நட்சத்திரமாகவும் கண்டிப்பா இந்த நட்சத்திரங்கள்ல தான் உங்களுக்கு அந்த ஜாதகத்துல அமைப்பு இருக்கும். அவங்க தான் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை துணையா அமைய முடியும். உங்களுக்கு இனிய வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துக்கள். நன்றி.